எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மீட்டர் பாக்ஸில் என்னென்ன ரீடிங் இருக்குது, எப்படி நம்மளுக்கு ரீடிங் எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கான பில்லு வந்து கொடுக்குறாங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து புதுசாக வச்ச மீட்டர் பாக்ஸ் எங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் டான்ஜன் கோ 6400 இம்பல்ஸ் பர் கிலோ வாட்ஸ் அது போட்டிருக்கு பாருங்கள். இந்த மீட்டர் பாக்ஸினுடைய பல்ஸ் ரேட் 6400 பல்ஸுக்கு 1 கிலோ வாட்ஸ் அப்படின்னு இது அர்த்தம். அது இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 240 வோல்டேஜ் 50 ஹெட்ஸு. ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ். சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் பாக்ஸ். இது 2 ஒயர் ஸ்டாட்டிக் வித்தவுட் மீட்டர். இது சீரியல் நம்பர். இது இந்த பட்டன் நம்ம அழுத்த நம்மளுக்கு பேராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது எம்டின்றது மேக்ஸிமம் டிமாண்டு கிலோ வாட்ஸில் இருக்கும். இது டேட்டு 29/11/2024. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் டைம் கிடைக்குது. மணி 3 மணி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் கிலோ வாட்ஸ் 6088 கிலோ வாட்ஸ். இது வரைக்கும் நம்ம இந்த மீட்டர் போட்டி வச்சதுலேருந்து ஓடி இருக்கு. இந்த மாதம் ரீடிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 324 கிலோ வாட்ஸ் ஓடி இருக்கு. அப்போ 324 இதை கழிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு போன மாதம் எவ்வளோ வந்தது அதுலேருந்து இப்போ வந்த ரீடிங் வந்து கழிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ யூனிட் நம்மளுக்கு கன்சியூம் பண்ணியிருக்கோம். அப்போ 324 யூனிட் வந்து எங்களுக்கு இந்த மாதம் வந்துருக்குது. குமுலேட்டிவ் வாட்ஸ். கரண்ட்டை வந்து நம்மளுக்கு கிலோ வாட்ஸ் தான் நம்மளுக்கு அளப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டிமாண்டு. இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். பில், மேக்ஸிமம் டிமாண்ட், இம்பல்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, கிலோ வாட்ஸு, டே, எர்த்து, நியூட்ரல், இது எல்லாமே இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதை காட்டுறாங்க. இதில் திரும்ப டேட் வந்து. ஸோ இந்த மீட்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் எது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்புட்டு. இதில் கரண்ட் வருது பாருங்கள். இது வந்து இன்புட்டு. நம்ம மரத்துலேருந்து போஸ்ட் மரத்துலேருந்து வர கரண்ட் வந்து இந்த டேரெக்டாக இங்கே தான் வரும். இங்கே வந்துட்டு இது வந்து நியூட்ரல். இது நியூட்ரல். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது வரும். அவுட்புட் பார்த்தோன்னா இது, அதே போல் இது நியூட்ரல். ஸோ இப்படி தான் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் போஸ்ட் மரத்துலேருந்து வர இன்புட்டு இது வந்து ஃபேஸு நியூட்ரல். அதான் நியூட்ரல் ஃபேஸ். இந்த கரண்ட்டு நேராக வந்து ஃபியூஸ் கேரியர் போகும். ஃபியூஸ் கேரியர்லேருந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து டேரெக்டாக இங்கே வரும். இது எம்சிபின்னு சொல்லுவாங்க. எம்சிபியில் இன்புட் அவுட்புட்டு. இன்புட் கொடுத்தோன்னே இந்த அவுட்புட் இதுலேருந்து வந்து டேரெக்டாக திரும்பி ஐசோலேட்டர். ஐசோலேட்டர் வழி உள்ளார வீட்டுக்குள்ளார ஜங்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு போகும். இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்டேஜ் வந்து இதில் காட்டுருங்க பாருங்கள். 0, 100, 200, 0, 100, 150, 200, 250, 300. இப்போ 240 வோல்டேஜ் இதில் இருக்குது பார்த்துங்க. அதுபோல் ஆம்ஸ்லாம் இதில் காட்ட மாட்டாங்க. இப்போ மோட்டர் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம்ஸ் வந்து மோட்டர் ஆன் பண்ணுற பாருங்க எவ்வளோ ஆம்ஸ் வருது பாருங்கள். சாரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0, 5, 10க்குள்ளே தான் ஒரு 8, 9 ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240 வோல்டேஜ் ஆம்ஸு இப்படி ஆகிடுது. இது வந்து க்ரீன் வந்து ஆனு, இது ஆஃபு. அதை பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து அந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டருடைய சர்க்யூட் கனெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர்ஸ் இதில் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து இன்புட்டு, இது அவுட்புட்டு.